குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். ₹20. பாமக நிறுவனர் ராமதாஸ் அவரது மகன் அன்புமணி இடையே மோதல் வெடித்த போது தலைவர் பதவியை தன் வசப்படுத்திக் கொண்டதாக அறிவித்த ராமதாஸ், அன்புமணிக்கு வழங்கிய செயல் தலைவர் பதவியை மூத்த மகள் ஸ்ரீகாந்திக்கு கொடுத்திருந்தார். சமீபத்தில் தந்தையும் மகனும் ஒன்றாக இணைந்தாலும் குடும்பத்தில் உள்ள பிரச்சினை நீரு பூத்த நெருப்பாக புகைந்து கொண்டே இருந்தது. நேற்று தன் 88வது பிறந்தநாள் விழாவில் அரசியல் துறவரம் மேற்கொள்வதாக ராமதாஸ் அறிவித்தார். இந்த அறிவிப்பு அன்புமணியை எதிர்த்து ராமதாஸ் பக்கம் நின்ற ஆதரவாளர்களுக்கும் மூத்த நிர்வாகிகளுக்கும் பெரும் அதிர்ச்சியை அளித்துள்ளது. அடுத்து என்ன செய்வது என்ற கலக்கத்தில் ஆழ்ந்துள்ளனர். செயல் தலைவராக இருந்த ஸ்ரீகாந்தி என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. இந்த தருணத்தில் ஸ்ரீகாந்தி தன் மகன் முகுந்தனுடன் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை அவரது வீட்டில் சந்தித்து பேசினார். 45 நிமிடங்கள் நீடித்த இந்த சந்திப்பில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை தமிழகத்திலும் உடனடியாக விரிவுபடுத்த வேண்டும், நாங்கள் கட்சியை முன்னெடுத்துச் செல்வோம் என அழைப்பு விடுத்துள்ளனர். இதை கேட்ட முதல்வர் ரங்கசாமி, தமிழகத்தில் என்ஆர் காங்கிரஸை விரிவுபடுத்துவது குறித்து ஏற்கனவே பரிசீலித்து வருகிறோம். தற்போது ஆடி மாதம் என்பதால் இம்மாதம் முடிந்ததும் ஒரு நல்ல நாளில் முறைப்படி தமிழகத்தில் அதற்கான நடவடிக்கையில் இறங்கலாம் என உறுதியளித்து பச்சை கொடி காட்டியுள்ளார். அன்புமணியின் எதிர்ப்பாளரான பாமகவைச் சேர்ந்த சேலம் முன்னாள் எம்எல்ஏ அருள் 2 தினங்களுக்கு முன் புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமியை ரகசியமாக சந்தித்திருந்தார். இந்நிலையில் ராமதாஸ் மகள் ஸ்ரீகாந்தியும் திடீரென ரங்கசாமியை சந்தித்தது பாமகவில் மட்டுமின்றி தமிழக அரசியல் வட்டாரத்திலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.